ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நேற்று இன்னைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 800 கீழே கேப் டவுன் ஆயிருந்தது. ஸோ செல்லிங் தென் பையிங் செல்லிங் பையிங் இதை வந்துட்டு நான் வீக்கெண்ட் பிளாக்ல ஒரு லைவ் வீடியோவோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு தேவையானது க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ 5685 ஓகேங்களா. ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 5685 ஓகே மார்க் பண்ணியாச்சு. அதை எல்லோ லைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கிறேன். க்ளோசிங் ப்ரைஸை பிபிசி இஸ் ஈக்குவல் டு 5685 ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஹை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு விச் இஸ் 5764. ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். லோ பார்த்தீங்க அப்படின்னா 5320 கிட்ட இருக்கு. ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து சிபிஆரை வந்துட்டு டுமாரோ சிபிஆராக மாற்றலாம். ஓகே, டெய்லி விவர்ஸ் எடுத்தாச்சு. டுமாரோ சிபிஆர் வந்துட்டு நம்ம போட்டாச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்துட்டு க்ளோசிங் வச்சிருக்கு ரைட்டா. இந்த இடத்துல க்ளோசிங் இருக்கு. ஸோ சிம்பிள் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆனால் எப்படி இருக்குன்னு பாருங்க. சிம்பிளா ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் தூக்கிடலாம். மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஜோன் வந்துட்டு இந்த ஜோன்ல இந்த ஏரியால சப்போர்ட் ஜோன் இருக்கு. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால நியர்லி இருக்கு ஓகேங்களா. விச் இஸ் நியர்லி 50,920. ஸோ நான் இதை டெக்ஸ்ட் பண்ணிடுறேன். கிளியரா பார்த்துக்கோங்க. 50,920 இந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 5685 சப்போர்ட் இருக்கு. சப்போஸ் இங்க இந்த 700ல பையிங் சஸ்டெயின் ஆச்சு, பையிங் ட்ரேட் உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு புல் பேக்லயோ இல்ல சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 920 இருக்கணும். 920க்கு அப்புறம் என்ன வேணா நடக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன நடக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2 திங்ஸ் நடக்கும். 920க்கு அப்புறம் கொனா கன்சாலிடேட் ஆயிட்டு இந்த 51,000 ரவுண்ட் லெவல பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா உங்களோட டார்கெட் வந்துட்டு 51,400 இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் எப்பவுமே 5920 வச்சுக்கோங்க. அப்புறம் அது சஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் ஆச்சுன்னா ட்ரெயில் பண்ணி வச்சுக்கோங்க. 51,400 புக் பண்ணலாம். பட் சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு இந்த இடத்து 5920 எடுத்தோடனே போய் டெஸ்ட் பண்ணிடுச்சு, உங்களுக்கு எந்த பையிங் ஆப்ஷனும் கொடுக்கல, தென் இங்கிருந்து செல்லிங் இனிஷியேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் யூ டேக் அ செல்லிங் ட்ரேட் அண்ட் டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் க்ளோசிங் ப்ரைஸ். இது ரெண்டு தான் நாளைக்கு சிம்பிளான ட்ரேட்ஸ். இதை தாண்டி கேப் டவுன் ஆர் கேப் அப் நடக்குது அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. கேப் டவுன்ல பார்த்தீங்க அப்படின்னா கீழே கேப் டவுன் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் புல் பேக் வெயிட் பண்ணுங்க. ஸோ புல் பேக்ல க்ளோசிங் ப்ரைஸ்ட மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. கேப் அப் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஜோனுக்கு மேலே கேப் அப் ஆனாலும் 51,000 ரவுண்ட் லெவல் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக நாளைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் சொல்றது ரெசிஸ்டன்ஸ் வந்து 5900 ரேஞ்சில் இருக்கு, சப்போர்ட் வந்து 5685ல இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சுக்கு நடுவில் நீங்கள் ப்ளே பண்ணலாம் சிம்பிளா. விச் இஸ் நத்திங் பட் என்ன ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 5680 to 5920 இந்த ரேஞ்ச் மட்டும் தான் நீங்கள் ப்ளே பண்ண முடியும். அதை தான் வந்து கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ப்ளே பண்ணாதீங்க. ஸோ எய்தர் 920ல நெகட்டிவ் சைன் கிடைச்சா செல் பண்ணுங்க, இல்லை 5680ல இனிஷியலாகவே பையிங் ட்ரேட் கிடைச்சுன்னா பை பண்ணுங்க. இது ரெண்டு தான் ப்ராப்பரானது. இதுக்கப்புறம் 680 920 பல டைம் டெஸ்ட் ஆகலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் திங்ஸ் மாதிரி பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான அனாலிசிஸ் இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக வச்சிருக்கேன். 680ல ஓப்பன் ஆகும்போது பையிங் ட்ரேட் கிடைச்சதுன்னா 920 ஃபர்ஸ்ட் டார்கெட், இல்லை எடுத்தோடனே 920 போயிடுச்சு அங்கிருந்து ஒரு செல்லிங் இனிஷியேஷன் ஆகுது அப்படின்னா நீங்க செல்லிங் ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா அனலிசிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். திரும்ப பார்க்காதவங்க மறுபடியும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் வந்துட்டு கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க பிகினர்ஸ் எப்படி வந்து ட்ரேடிங் இனிஷியேட் பண்றது. நம்மளோட எஜுகேஷன் பிளேலிஸ்ட்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ், மணி மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ரிஸ்க் இஸ் ரிவார்டு எல்லாத்த பத்தியுமே போட்டிருக்கேன். எப்படி ட்ரேடிங் ஸ்டார்ட். பட் இன்னும் ஜிஸ்டா வேணும் அப்படின்னா அப்கமிங் வீக்கெண்ட்ஸ்ல வந்துட்டு ஏதாவது ஒரு வீக்ல பிகினர்ஸ்க்கு எதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணும் ட்ரேடிங் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு கிளியரா மோடி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்ரெடி நீங்க வந்து ட்ரேட் பண்றீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல, பேங்க் நிஃப்டி எல்லாம் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படாது. பட் பிகினரா யார் வராங்களோ அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் கவர் பண்றேன். ஸோ அந்த வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பா வீடியோல இன்டிமேட் பண்றேன். மறக்காம அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் பிகினரா இருக்கீங்க யாரா இருந்தாலும்னாலும் நிறைய அமௌண்ட் வந்துட்டு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிடாதீங்க. இனிஷியல் டைம் இஸ் ஃபார் லேர்னிங், நாட் ஃபார் ஏர்னிங். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மோடி நோ vlogல பார்க்கலாம். தேங்க்யூ தென்.